ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Mturkல வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சர்வர் பிஸி அப்படின்னு போட்டிருக்கு. கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் சர்வர்ஸ் ஆர் கெட்டிங் இட் pretty hard right now to continue shopping. Enter the characters as they are shown in the image below. கீழே கொடுத்துருக்கிற கேரக்டரை டைப் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. இதை வந்து எதை ரீடைரக்ட் ஆகி போகும்னு பார்த்தீங்கன்னா, Amazon.com ரீடைரக்ட் ஆகி தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஷாப்பிங்கிற பட்டன் தான் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம Amazon.com சைட்டை யூஸ் பண்ணும்போதும் சரி, Mturk பேஜ் யூஸ் பண்ணும்போதும் சரி, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம திரும்ப வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சி இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ரீலோட் பண்ணும்போது இந்த மாதிரி கேப்ச்சா வருது. ஸோ இந்த கேப்ச்சா வந்து என்டர் அடிச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தோன்னா நமக்கு டேஷ்போர்டு திரும்ப வந்துடுது. இது வந்து இப்போ ஒரு 10 டேஸாக எல்லாருக்கும் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் பாதிப்புன்னு வராது. செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஹியூமன்ஸ் தான் வந்து நம்மளுடைய சைட்டை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு 35 ஹிட்டு கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 36வது ஹிட்டு அக்செப்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக கேப்ச்சா கேட்கும். அந்த கேப்ச்சா முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அடுத்த 35 ஹிட்டு வர வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே மாதிரி தொடர்ந்து செய்வீங்க. ஸோ இதுவும் வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும்போது இந்த கேப்ச்சா வந்து கேட்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இது யூஎஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து சேம் இஷ்யூ தான். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து மாற்ற மாட்டாங்க. ஆக்டிவிட்டி வந்து செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. சர்வர்ஸ் ஆர் கெட்டிங் ஹிட் pretty hard right now. அதாவது சர்வர் வந்து ரொம்ப சிரமப்படுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹிட்டை வந்து நல்லா கொண்டு போகிறதுக்கு சிரமப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அர்த்தம் இது இல்லை. சர்வரில் வந்து எப்போவுமே பெரிய லெவலில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் ப்ராப்ளம் வராது. ஏதோ ஒரு மெசேஜ் காமிக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு அப்டேட் தான். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் பேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.